வெல்கம் டு கம்ப்யூட்டர் கிளிக்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு வேர்ட் ஃபைலில் எப்படி வந்து டேபிள் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் எடுத்துகிட்டு போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் சைஸ் வந்துட்டு லெட்டர் A4 A3 நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஸோ A4 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேஜ் செட்டப்னு கீழே இருக்குல்ல, அதில் வந்துட்டு டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் இதில் வந்துட்டு 1 நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மேலே சைட்லலாம் உங்களுக்கு ஸ்பேஸ் தேவையில்லாமல் இருக்காது. இப்போது ஹோம் டேப்பில் வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டில் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போது நம்ம ஹெட்டிங் போட போகிறோம். லிஸ்ட் ஆஃப் நியூ ஒர்க்கர்ஸ். ஸோ நியூ ஒர்க்கர்ஸோட லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுற மாதிரி டேபிள் தான் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஒர்க்கர்ஸ்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை போல்ட் பண்ணிவிட்டு Ctrl+B ஆர் அங்கே இருக்க போல்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது போல்டான ஃபாண்ட்டாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஹெட்டிங்கிறதுனால. இன்னொன்று வந்துட்டு இங்கே AABB அப்படிலாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து இருக்கும் அந்த வேர்ட்லேயே. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணாலுமே அங்கே நார்மலாக ஃபர்ஸ்ட் உள்ளது நார்மல் ஃபாண்ட்டுங்கிறது கிளிக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது நார்மலான ஒரு செட்டப்பில் இருக்க போது. இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம இருக்கிறது நிறையா இருக்குது. இது நம்மளே கூட ரெடி பண்ணலாம். ரைட் சைடில் வந்து சேஞ்ச் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபாண்ட் அப்புறம் போல்டாக வேணுமா இல்லை அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாமே நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்காக ஒரு டேபிள் எப்படி எக்ஸலில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பேசிக் ரொம்ப பிகினர்ஸ்க்கு உள்ள ஒரு எக்ஸல் டேபிள் ஃபார்மேட் தான். ஸோ அதே மாதிரியே ஒரு வேர்ட் ஃபைலில் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வேர்டில் எப்படி டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஹோம் டேப்க்கு பக்கத்தில் இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ எவ்வளோ ரோ வேணும் எவ்வளோ காலம் வேணும் அப்படின்றத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 rows சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 rows வந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து அந்த சின்ன பட்டன் வச்சு நம்ம கர்சர் வச்சு இழுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடும். ஹோல்ட் பண்ணி அதாவது ட்ராக் பண்ணி இழுக்கணும். மவுஸ் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இழுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் நான் போட்டுக்கிறேன். நேம் ஆஃப் ஒர்க்கர் இப்போது அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போது சீரியல் நம்பருக்கு வந்துட்டு ஸ்பேஸ் உங்களுக்கு கம்மியாக தான் வேணும். ஆனால் நேம் ஆஃப் ஒர்க்கருக்கு அதிகமாக வேணும். ஏஜ்க்கு கம்மியாக வேணும். ரிமார்க்ஸ்க்கு கொஞ்சம் ஆவரேஜாக வேணும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை கர்சரை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. சீரியல் நம்பர் இப்போது ஹெட்டிங்னால் வந்துட்டு நம்ம அதை போல்ட் பண்ணி தான் காட்டணும். அப்போ தான் அது வந்து நமக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம ஈஸியாகவே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் மவுஸில் பண்ணிங்கன்னா இதில் மெர்ஜ் செல், இன்சர்ட், டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் ஈவன்லி இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் செல் அலைன்மெண்ட் போயிட்டு அதில் சென்டர் கொடுத்துக்குங்க. சென்டர் கொடுத்துக்கிட்டா எல்லாமே இப்போ சென்டர் ஆகிடுச்சு பாருங்கள். ரிமார்க்ஸ், ஏஜ், நேம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எல்லாமே. ஸோ இது மேலே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் சென்டர் கொடுத்துமே நம்ம பண்ணலாம். இப்போ போல்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொன்னேன்ல, போல்ட் பண்ணியாச்சு. இப்போ ரிமார்க்ஸில் வச்சு நான் டேப் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. இப்போது நேம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம ஏதாவது 3 ஒர்க்கர்ஸ் பேர் 3 4 நம்ம டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸி தான். இந்த டேபிள்லாம் நம்மளாவே இன்சர்ட் பண்ணி இதுக்கு வந்து ஷேப்ஸ் கொடுத்து அதே மாதிரி நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வேர்ட்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்கிறதுனால நீங்கள் டேபிள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்டை விட எக்ஸல் தான் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். எக்ஸலில் தான். ஸோ நீங்கள் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸல் தான் ரொம்ப பெஸ்ட். எம்எஸ் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு சும்மா நோட்டீஸ் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மற்றபடி ப்ரெசன்டேஷன் அதாவது பிபிடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபோட்டோ ஃபார்ம் பண்ணுறது, அந்த சைஸ் அலைன்மெண்ட் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே பிபிடி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பற்றி அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் நிறைய டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டேபிள் ரெடி ஆகிடுச்சு. 4 row 5 காலம் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே வந்துட்டு இந்த லைனை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி கீழே இழுத்திங்கன்னா சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ரோக்கு பண்ணோம்ல, அதே மாதிரி காலம் பண்ணிக்கலாம். பட் காலம்ஸ் நிறையா இருக்கும்போது அது ஒவ்வொன்றுமே பண்ணுறது கஷ்டம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்
காலம்ஸ் ஈவன்லி அப்படின்னு இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ரோ ஈவன் ஆகிடும். அது வந்து நமக்கு அப்படி தேவையில்லை. ஸோ காலம் மட்டும் ஈவன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.